நம்முடைய பள்ளியின் 125வது ஆண்டு நிறைவு விழாவின் தொடக்கமாக நம் திருவண்ணாமலை மாநகரிலே 125 ஆண்டுகளை கடந்து திருவண்ணாமலையின் ஒளிவிளக்காக திகழ்ந்து கொண்டிருக்கிற டேனிஷ் விஷன் மேல்நிலைப் பள்ளியின் இந்த 125வது ஆண்டு விழாவின் தொடக்கமாக நம் பள்ளியின் பாடலை பாட வருகின்றனர் நம்மளுடைய பள்ளியின் பாடகர் குழுவினர். இப்பொழுது பாடப்போகின்ற அந்த பாடலை எழுதியவர் நம் பள்ளியின் முன்னாள் ஆசிரியர் வித்வான் வில்சன் தன்ராஜ் ஐயா அவர்கள். டென்மார்க் நாட்டினர் வைத்தனர். இறைவனுக்காக இந்தியாவுக்காக முறையான பணியே நம் குறிக்கோள். அறியாமை இருள் போக்கி அறிவொளி வீசிட நெறியாக நேர்மையில் பயில்வோம். நிகழ்ச்சிக்கு இன்னொரு பாட்டை பாருங்க. பள்ளியினுடைய 125 ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு இப்பொழுது பாடப்போகின்ற இந்த பாடல் எழுதப்பட்டுள்ளது. பள்ளியின் 125வது ஆண்டு நிறைவு விழா பாடலை இப்போ நாம் அனைவரும் கேட்டு மகிழ்வோம். பார்த்துட்டு
சீக்கிரம் பாடு. டென்மார்க் மக்களின் மனங்கள் மகிழ்ந்திட டேனிஷ் மிஷன் பள்ளியை வாழ்த்திட டென்மார்க் மக்களின் மனங்கள் மகிழ்ந்திட 125 ஆண்டுகள் இன்று விழா கோலம் கண்டிட 125 ஆண்டுகள் இன்று விழா கோலம் கண்டிட. Wish you happy, happy Danish, happy, happy Danish. Was we in here? Wish you happy, happy Danish, happy, happy Danish. Was we in here? Danish mission பள்ளியை வாழ்த்திட டென்மார்க் மக்களின் மனங்கள் மகிழ்ந்திட. மாணவ மணிகள் வணங்கிட பெரியோர்கள் ஆசி வழங்கிட மாணவ மணிகள் வழங்கிட வணங்கிட பெரியோர்கள் ஆசி வழங்கிட மென்மேலும் வளர்ந்து உயர்ந்திட ஞானத்தில் சிறந்து விளங்கிடவே. Wish you happy, happy Danish, happy, happy Danish. Was we in here? Wish you happy, happy Danish, happy, happy Danish. Was we in here? Danish mission பள்ளியை வாழ்த்திட டென்மார்க் மக்களின் மனங்கள் மகிழ்ந்திட 125 ஆண்டுகள் இன்று விழா கோலம் கண்டிட 125 ஆண்டுகள் இன்று விழா கோலம் கண்டிட. சிகப்பு கட்டிடத்தை போற்றிடவே சிங்காரமணியும் ஒளித்திடவே சிகப்பு கட்டிடத்தை போற்றிடவே சிங்காரமணியும் ஒளித்திடவே ஊர் மக்கள் வாழ்ந்து கூறிடவே ஒழுக்கம் அறிவும் நிலைத்திடவே. Wish you happy, happy Danish, happy, happy Danish. Was we in here? Wish you happy, happy Danish, happy, happy Danish. Was we in here? Danish mission பள்ளியை வாழ்த்திட டென்மார்க் மக்களின் மனங்கள் மகிழ்ந்திட 125 ஆண்டுகள் இந்த விழா கோலம் கண்டிட 125 ஆண்டுகள் இந்த விழா கோலம் கண்டிட இந்த விழா கோலம் கண்டிட இந்த விழா கோலம் கண்டிட. டேனிஷ் மிஷன் மேல்நிலைப் பள்ளியின் 125 ஆண்டு நிறைவு விழா நம் பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் கடவுளுடைய பெரிய கிருபையினாலே 1960ஆம் ஆண்டு எஸ்எஸ்எல்சி தேர்வு எழுதியவர்களில் இருந்து கடந்த ஆண்டு தேர்வு எழுதியவர்கள் வரை அத்துணை மாணவர்களை அழைத்தோம். அநேகர் வந்திருக்கிறார்கள், வந்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் இந்த முன்பகுதியில் 200 சேர் போட சொல்லியிருக்கேன். ஏன்னா இன்னும் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அனைவருக்கும் அழைப்பு விடுத்தோம். இந்த நிகழ்வின் சிறப்பு, இந்த நிகழ்வை நம்முடைய ஆற்காடு லுத்திரன் திருச்சபையின் பேராயர் அவர்கள் ஜெபித்து தொடங்க வைக்கிறார்கள்.
அவர்கள் 83ஆம் ஆண்டு நம் பள்ளியிலே +2 படித்த முன்னாள் மாணவர். இன்றைய நாளின் சிறப்புகள் எல்லாமே முன்னாள் மாணவர்களாக சிறப்பு செய்ய இருக்கிறோம். பேராயர் நமது பள்ளியின் முன்னாள் மாணவர், கரங்களை தட்டி அவர்களை வரவேற்கிறோம். அவர்கள் ஆரம்ப ஜெபம் செய்து இந்த நிகழ்வினை தொடங்கி வைப்பார்கள். அதனைத் தொடர்ந்து வேதத்திலிருந்து ஒரு பகுதியை ரெவரண்ட் பவனிராஜன் 69ஆம் ஆண்டு 68 69ஆம் ஆண்டிலே SSLC நம் பள்ளியில் படித்து முடித்த முன்னாள் மாணவர் அவர்கள் அடுத்தது வந்து வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிப்பார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். அருமையான தலைமை ஆசிரியர் அவர்கள் எத்தனை வயசாகுது? என் வயதுக்கு ஒத்தவர், ஒன்றாக நெல்லிக்குப்பத்தில் டேனிஷ் மிஷன் பள்ளியிலே படித்தவர். இன்றைக்கு 59வது ஆண்டை நிறைவு செய்கிறார்கள். ஆகவே இதனால் அவருக்கு பிறந்த நாள். என்னுடைய இறைவேண்டலில் பள்ளிக்காகவும் அவருடைய பிறந்த நாளுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். ஹலோ, ஜெபம் செய்வோம். அன்றைய ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உடைய பேர் அருள் எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகிறது. நேற்றைய தினம் சிறப்பாக ஆற்காடு லூத்தரன் திருச்சபை சார்ந்த டேனிஷ் மிஷன் ஹையர் செகண்டரி பள்ளியினுடைய 125வது ஆண்டு தினத்தை கொண்டாடினோம். இன்றைக்கும் தொடர்ந்து முன்னாள் மாணவர்களாக, இங்கே படித்த மாணவர்களாக, இந்த பள்ளியிலே நன்மை பெற்ற மாணவர்களாக ஆண்டவரே நாங்கள் ஒன்றாக கூடி வந்து பள்ளிக்கும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களையும் நினைவு கூர்ந்து நாங்கள் நன்றி செலுத்த திருநாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பள்ளி இன்னொரு 100 ஆண்டுகள், இந்த பள்ளி இன்னும் 1000 மக்கள், பல 1000 மக்களை, மாணவர்களை உருவாக்கவும் இதற்கென்று உழைக்கின்ற தலைமை ஆசிரியர், தாளாளர், ஆசிரியர் பெருமக்கள், அலுவலக ஊழியர்கள், மாணவமணிகள், அவருடைய குடும்பத்தின் மக்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த நாளிலே 59 ஆண்டை நிறைவு செய்கிற எங்களுடைய தலைமை ஆசிரியர் மதிப்பிற்குரிய திரு ஹியூபர்ட் தனசுந்தரம் ஐயா அவர்களை நினைவு கூறுகிறோம். அவருடைய பெற்றோர்களை நினைவு கூறுகிறோம். அவருடைய உடன்பிறந்தலை நினைவு கூறுகிறோம். அவருடைய துணைவியாரை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவருடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகளை நாங்கள் நினைவு கூர்ந்து அவர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். புதிய நாள், புதிய மாதம், புதிய ஆண்டு அவளுக்கு ஆசா அமைய நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எல்லாவற்றையும் ஆஸ்வதிப்பாராக. தேவ சமாதானம் இந்த இடத்திலேயும் அவருடைய இல்லத்திலேயும் இருப்பதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் மீட்பெரும் இரட்சகமாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் அன்பின் தந்தையே, ஆமேன். ஹலோ, இப்பொழுது பள்ளியின் முன்னாள் மாணவர் 68 69ஆம் ஆண்டுகளிலே SSLC முடித்த ஆற்காடு லூத்தரன் திருச்சபையின் ஆயராக பணி நிறைவு செய்த ரெவரண்ட் பவனிராஜன் அண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இன்றைய தினத்திற்காய் வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற வேத பகுதி, அது சங்கீதங்களின் புஸ்தகங்கள் 103 1 முதல் 8 வசனங்களை வாசிக்க நாம் கவனமாய் கேட்போம். சங்கீதம் 103 1 முதல் 8 வசனங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். வாசிக்கப்பட வேண்டிய வேத பகுதி வாசித்தாயிற்று. இப்பொழுது நம்முடைய பேராயர் அவர்களும்
ஆளுங்குழு உறுப்பினர்கள் வந்திருக்கின்றவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். திருச்சபை தலைவர்களும் ஆளுங்குழு உறுப்பினர்களும் மேடைக்கு வந்து இந்த குத்துவிளக்கை ஏற்றி தருமாறு அன்போடு கேட்டு. பிள்ளைகள் கைகளை தட்டி சந்தோஷமாக கை தட்டுங்க, நல்லா தட்டுங்க. நம்முடைய திருச்சபை நிர்வாகம்தான் இந்த பள்ளியை நடத்துகிறது. பேராயர் தலைமையிலான ஆளுங்குழு தான் இந்த பள்ளிக்கு நிர்வாகம். ஆகவே இந்த நிர்வாக குழுவினர் இந்த குத்துவிளக்கை ஏற்றி இதை தொடங்கி வைப்பதற்காக நிர்வாக குழுவினருக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறோம். குத்துவிளக்கு ஏற்றிய திருச்சபை பேராயர் உள்ளிட்ட ஆளுங்குழு ஒவ்வொருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பு விருந்தினர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய பள்ளியின் முன்னாள் மாணவரும் நூற்றாண்டு கண்ட நாயகன், நம் பள்ளியின் நூற்றாண்டை அவர் தலைமையில் தான் நடத்தினோம். அன்புக்கும் மரியாதைக்குரிய தமிழக அரசினுடைய துணை சபாநாயகர் ஐயா அவர்கள் நேற்றும் வந்து முழுமையாக கண்டுகளித்தார்கள். இன்றும் நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார்கள். அவரோடு படித்தவர்களெல்லாம் வந்திருக்கிறாங்க. அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். ஐயா அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளின் சிறப்பு விருந்தினர் அன்புக்கும் மரியாதைக்குரிய துணை சபாநாயகர் ஐயா அவர்கள் அதிக பணியில் இருந்தாலும் நம் பள்ளியின் மீது கொண்டிருக்கின்ற அன்பின் நிமித்தமாகவும் நம் பள்ளியில் 1ஆம் வகுப்பு முதல் 11ஆம் வகுப்பு வரை இதே பள்ளி வளாகத்திலே படித்தவர் என்ற பெருமையை நேற்று நமக்கு சொன்னார்கள். அவர்கள் இந்த நாளில் வந்திருப்பது நமக்கு பெருமை. அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். உடைய பேராயர் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். 70ஆம் ஆண்டுக்கு முன்னால் இங்கு SSLC முடித்தவர்கள் முடிந்தவரை மேடைக்கு வந்தால் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து இப்பொழுது குத்துவிளக்கை ஏற்றுவார்கள். நம்முடைய தாளாளர் புலவர் தெய்வநிதி ஐயாவுடைய வகுப்பு தோழர், அவருடைய நண்பர், எப்பொழுதும் அவர் பேரை சொல்லாமல் இருக்க மாட்டார் எந்த கூடுகையிலும். ஆகவே 70ஆம் ஆண்டுக்கு முன்னால் படித்த மாணவர்கள் ஐயா மேலே வாங்க வந்து நீங்கள் எல்லோரும் சேர்ந்து நம்முடைய துணை சபாநாயகரோடு சேர்ந்து இந்த குத்துவிளக்கை ஏற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முடிந்தவர்கள் மேலே வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். 1970, 71 இந்த ஆண்டுகளில் படித்தவர்கள். ஏற்கனவே இவங்க திருவண்ணாமலை நம்ம ஸ்டேஜில் ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்னால் மிக சிறப்பாக செய்தாங்க. அதில் வந்திருக்கிற நண்பர்கள் இருந்தாலும் வரலாம். 70ஆம் ஆண்டு 71ஆம் ஆண்டில் அடுத்த பேட்ச் 80 வரைக்கும் கூப்பிடுவேன். அப்போ நீங்கள் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லாரும் அதிகமாக இருப்பாங்க. ஆசிரியர்கள் அப்பொழுது ஆசிரியர்கள் இருந்தால் ஐயா மேலே வாங்கயா. மதிப்புக்கு மரியாதைக்குரிய பிச்சாண்டி IAS ஐயா அவர்கள் மேடைக்கு வாங்க. IAS அதிகாரியாக பணியாற்றிய திருமிகு பிச்சாண்டி ஐயா அவர்கள் நமக்கு வாழ்த்துரை வழங்குவார்கள். இப்பொழுது குழுவாக அவர்கள் அனைவரும் மேடையில் நின்று இந்த குத்துவிளக்கை ஏற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு
இவர்கள் எல்லோரும் 70 வயதை கடந்தவர்கள். மிக மகிழ்ச்சியோடு இந்த நாளில் வந்திருக்கிறார்கள். துண்டு போடு, இவங்க எல்லாருக்கும் துண்டு போடு, துண்டு போடுங்க மேலே. இவர்கள் எல்லாரையும் நம்முடைய பள்ளி விழா குழுவினர் கௌரவிப்பார்கள், துண்டு அணிவித்து கௌரவிப்பார்கள். நம்முடைய துணை சபாநாயகர் அவர்களுக்கு மாலை. துண்டு தான் போட சொன்ன, துண்டு எல்லாருக்கும் துண்டு. இவர்கள் எல்லாரும் நின்னா ஒரு புகைப்படம் எடுத்துடலாம். பின்னால ஸ்கிரீன்ல அதை போடுங்க. இப்பொழுது அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படும். நம்முடைய துணை சபாநாயகர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படும். நம் மத்தியிலே சிறப்பு விருந்தினர் அன்புக்கும் மரியாதைக்குரிய டாக்டர் ஏவாவே கம்பனையா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்கிறேன். பிடிஏ சங்க தலைவர். இப்பொழுது மேடையில் இருக்கிற அவங்கள வாழ்த்துறீங்க எல்லாரும். உங்கள் சார்பிலே பிச்சாண்டி ஐஏஎஸ் ஐயா அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். ஆகவே நீங்கள் உங்களை அவருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். எல்லாருக்கும் ஷால் அணிவிக்கப்படும். இந்த சேர் நம் மத்தியிலே வந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர் நம்முடைய டெல்லி செங்கோட்டையை போல் நம்முடைய பள்ளியின் செங்கோட்டையை புதுப்பித்து கொடுக்க உத்வேகம் செய்து அனைவற்றையும் நமக்கு செய்து கொடுத்த டாக்டர் ஏவாவே கம்பனையா அவர்களை நாம் அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறோம். தாளாளர் அவர்கள் சால்வை அணிவிப்பார்கள். மாலை 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 நம் பள்ளியின் நினைவு பரிசு மொமெண்டோ வழங்கப்படும். நன்றி. நம் மத்தியிலே வந்திருக்கின்ற பிடிஏ நம்முடைய பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய தலைவர் அன்புக்கும் மரியாதைக்குரிய திருவாளர் கார்த்தி வேல்மாறன் ஐயா அவர்களை மாலை அணிவித்து மரியாதை செலுத்த இருக்கிறோம். சால்வையை நம்முடைய தாளாளர் அவர்கள் ஷாலுங்க. இந்த பிரம்மாண்டமான அரங்கத்தை வடிவமைத்தவர் நம்முடைய பிடிஏ சங்க தலைவர் மற்றும் நகர செயலாளர் என்னுடைய இனிய நண்பர் அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய கார்த்தி வேல்மாறன் ஐயா அவர்கள். மேயர் அவர்களையும் நாம் சேர்த்து அவர்களிடம் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இப்பொழுது வந்திருக்கின்றவர்களுக்கு நினைவு பரிசு மொமெண்டோ. இப்பொழுது மேடையில் இருக்கிற அனைவருக்கும் நீங்கள் அந்த கமிட்டி அப்படியே போத்தணும். போத்தணும் மேடையில் இருக்கிற அனைவர்களுக்கும் அந்த மொமெண்டோ வழங்கப்படும். யாராவது எடுத்து கொடுங்க. நம்முடைய முன்னாள் மாணவர் பிச்சாண்டி ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள்.
பேராயர் அவர்களை வரவேற்கிறோம். ஒரு ஷால் கொடு, சால்வை கொடுப்பா. கொஞ்சம் பரபரப்பாக இருக்கிறோம், தயவுசெய்து மேடையில் இருப்பவர்கள் மன்னித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள்கிட்ட கான்டாக்டில் இருக்கிறீங்க வேற. மொமெண்டோ கொடுப்பா, மொமெண்டோ. எல்லாருக்கும் மாவட்ட துணை செயலாளர் ஐயா வந்திருக்கிறார்கள். நம்முடைய பிரியா விஜயரங்கன் என்னுடைய நண்பர், நம்முடைய மாணவர். மழை பெஞ்சு டென்ஷன் ஆயிடுச்சு. மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் மொமெண்டோ கொடுத்துருங்க. இப்பொழுது இவர்கள் அனைவரின் சார்பாக முன்னாள் மாவட்ட ஆட்சியாளர் பிச்சாண்டி IAS ஐயா அவர்கள் வாழ்த்துரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவர் கட்சியாக தான் பேசுகிறேன். ஐயா தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இந்த இனிய விழாவில் டேனிஷ் மிஷன் ஹைஸ்கூல் 125வது ஆண்டு நிறைவு விழாவிலே கலந்து கொண்டு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய தமிழக சட்டமன்ற பேரவை துணைத் தலைவர் அவர்களே, இந்த பள்ளி நிறுவனத்தினுடைய ALC லுத்தரன் சர்ச் பேராயர் அவர்களே, மாநகராட்சியினுடைய மேயர் அவர்களே, மதிப்பிற்குரிய திரு கம்பன் அவர்களே, தலைமை ஆசிரியர் திரு ஹியூபர்ட் அவர்களே, மேடையில் வீற்றிருக்கின்ற பெரியோர்களே, என்னோடு வந்திருக்கின்ற எனது நண்பர்களே, ஆசிரியர் பெருமக்களே, முன்னாள் மாணவர் பெருமக்களே, மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவிலே நான் கலந்து கொள்வதிலே மிகவும் பெருமைப்படுகிறேன். அதுவும் குறிப்பாக நமது சட்டமன்ற மேலவை துணைத் தலைவர் இருக்கையில் இருக்க நான் அவருக்கு அருகில் அவருடைய பெயரிலேயே இருக்கின்ற நான் பேசுவதிலே மிகவும் பெருமைப்படுகின்றேன். 1960ஆம் ஆண்டு இதே பள்ளியில் 6ஆம் வகுப்பில் சேர்ந்தேன். எனது சொந்த ஊர் இங்கிருந்து ஒரு 4 மைல் தூரத்தில் இருக்கின்ற பள்ளிக்கொண்டாப்பட்டு. அங்கிருந்து தினசரி நடந்து சென்று 6 ஆண்டு காலம் இந்த பள்ளியிலே நான் படித்திருக்கிறேன். ப்ரீ யூனிவர்சிட்டியிலே முதல் பேட்ச் மாணவனாக திருவண்ணாமலையில் படித்திருக்கிறேன். இந்த பள்ளி தான் எங்களை எல்லாம் உருவாக்கியது, எங்களுக்கெல்லாம் ஒழுக்கத்தை கொடுத்தது. எனக்கு ஆசிரியர்களாக வாய்ந்தவர்கள் கடவுளுக்கு நிகரானவர்கள். அவர்களை பெயர்கள் எல்லாம் நான் சொல்லிக்கொண்டே அவர்களுடைய மகத்துவத்தை சொல்வதென்றால் ஒரு நாளாகும். அவர்களை பற்றியெல்லாம் நான் ஒரு 50 பக்கத்திலே கவிதைகளை எழுதி வைத்திருக்கிறேன். எங்கள் பள்ளி ஆசிரியர்கள் வில்சன் தன்ராஜ், சாம்பியன் தேவதாஸ், விமலா டீச்சர், லாசரஸ் என்று இப்படியெல்லாம் வரிசையாக சொல்லிக்கொண்டே போகலாம். ஒவ்வொருவரும் எங்களுக்கு கொடுத்துருக்கின்ற அந்த ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் ஒழுக்கத்தையும் நாங்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் சொல்லி பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த பள்ளியிலே ஒவ்வொரு அணுவும் ஒவ்வொரு அடியும் நாங்கள் கால்படாத இடமில்லை. அதன் பின்பு இங்கிருந்து நாங்கள் பெற்ற அந்த மதிப்பெண்களும் ஒழுக்கத்தினுடைய அடிப்படையின் காரணமாகத்தான் பிற்காலத்திலே நான் அறிஞர் அண்ணா அவர்களை கண்டு அவர் மூலமாக கல்லூரியிலே சேர்ந்து, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை கண்டு அவர் மூலமாக பல்வேறு விதமான பதவி உயர்வுகளை பெற்று, அதன் பின்பு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை கண்டு அவர் மூலமாக பல்வேறு புகழை பெற்று, கலைஞர் அவர்கள் மூலமாக ஆஸ்திரேலியாவுக்கு சென்று அங்கே MBA படித்து, இப்படியெல்லாம் பல்வேறு விதமான பதவிகளை பெற்று நான் இந்த இடத்திலே இன்றைக்கு நிற்கிறேன் என்றால் அவர்களை எல்லாம் இன்றைக்கு நான் நன்றியோடு நினைவு கூறுகிறேன். இந்த மண்ணிலே பிறந்த மதிப்பிற்குரிய பாவுல் சண்முகம் அவர்கள் எனக்கு உறுதுணையாக இருந்து என்னை எல்லாம் ஊக்குவித்து மேலே உயர்த்திருக்கிறார்கள். பேரவை துணைத் தலைவர்கள் என் மீது மிகுந்த அன்பும் பாசம் உள்ளவர். மாண்புமிகு அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் என் மீது அன்பும் பாசமும் மதிப்பும் மிக்கவர். அவர்களெல்லாம் இந்த நேரத்தில் நான் நன்றியோடு நினைவு கூர்ந்து இந்த விழா மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு தலைமை ஆசிரியர்கள் ஹியூபர்ட் அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியும் அவரோடு உறுதுணையாக இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு நாற்றங்கால் போல இந்த நாற்றங்காலிலே விளைந்த கதிர்கள் வெளியே சென்று நன்றாக முறையில் நடவு செய்யப்பட்டு பல்வேறு விதமான பயிர்களையும் பலன்களையும் உலகத்துக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது. நான் எல்லாம் ஒரு IAS அதிகாரி என்ற முறையில் இருந்தாலும் கூட
தொழிலதிபர்களாகவும் அரசியல் பிரமுகர்களாகவும் அமைச்சர் பெருமக்களாகவும் இன்றைக்கு இந்த பள்ளியினுடைய பெருமையை பறைசாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே எனது வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம் மத்தியிலே வந்திருக்கிற விருந்தினர்கள் கலை நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். கீழே கொஞ்சம் நாம் அவங்களுக்கு இருக்கைகளை கொஞ்சம் அவங்களுக்கு வசதி பண்ணி கொடுத்தா எல்லாரும் இருந்தது பார்ப்பாங்க. அடுத்த கலை நிகழ்ச்சி தொடரும். அதன் பிறகு PTA சங்க தலைவர் கார்த்தி வேல்மாறன் அவர்கள் பேசுவார்கள். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு தடகள சங்கத்தினுடைய துணைத் தலைவர் அன்புக்கும் மரியாதைக்குரிய எனது இனிய நண்பர் ஏவாவே கம்பன் அவர்கள் பேசுவார்கள். நன்றி. 70ஆம் ஆண்டு 71ஆம் ஆண்டிலிருந்து 80ஆம் ஆண்டு வரை படித்த முன்னாள் மாணவ மாணவிகள் இவர்கள் எல்லாருமே சொல்லக்கூடாது 60 வயதை கடந்தவர்கள். முதல்ல வந்தவங்க 70 வயதை கடந்தவர்கள். இவர்கள் எல்லாம் 60 வயதை கடந்த சிறந்த ஆளுமைகள், நம் பள்ளியினால் உருவாக்கப்பட்டவர்கள். அவர்கள் எல்லாரும் சேர்ந்து இப்பொழுது 5 பேராக குத்துவிளக்கை ஏற்றுவார்கள். அவர்கள் அப்படியே ஒரே லைனாக நின்னாங்கன்னா அவர்களை நாம் பள்ளியின் சார்பாக கௌரவப்படுத்தி மொமெண்டோ வழங்கலாம். முதல்ல அவங்க எல்லாம் குத்துவிளக்கு அடுத்தது 79 சரி, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஏற்றுங்க. நம்முடைய முன்னாள் ஆசிரியர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. இவர்கள் எல்லோரும் பணி நிறைவு செய்தவர்கள். இந்த குழுவிலே 76ஆம் ஆண்டு முடித்தவர்கள். இந்த நண்பர்களில் ஒரு குழுவினர் தான் நமக்கு பள்ளிக்கு RO சிஸ்டம் கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் செலவிலே சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை கடந்த ஜூன் மாதம் 125ஆம் ஆண்டு நிகழ்வாக செய்து கொடுத்திருக்கிறார்கள். எல்லாருடைய பங்களிப்பும் இருக்கிறது. இதில் சென்னையிலிருந்து நம்முடைய டாக்டர் சுப்பராயன் அவருடைய மகன் அன்புக்குரிய டாக்டர் வந்திருக்கிறாங்க. டாக்டர் டாக்டர் ரமேஷ் பாபு ஐயா அவர்கள் வந்திருக்கிறாங்க. இவர்கள் சார்பாக யாராவது ஒருவர் ஒரு வாழ்த்து சொல்லுவாங்க. அதுக்குள்ளே இவங்க எல்லாருக்கும் கௌரவிக்கப்படும். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். நான் இந்த ஸ்கூலில் 1ஆவதுலேருந்து 11ஆவது வரைக்கும் படித்தேன். 11 வருஷம் இந்த ஸ்கூலில் படித்தது நான் மட்டும் இல்லை, என்னுடைய அண்ணன், என்னுடைய தம்பி எல்லாரும் படித்தோம். ஸோ இந்த ஸ்கூலில் நான் இப்போ 1973 74 ஆண்டு முடித்த மாணவர்கள் சார்பில் இங்கே பேச வந்திருக்கிறேன். முதல்ல இந்த விழாவை ரொம்ப சிறப்பாக நடத்திட்டு இருக்க ஹியூபர்ட் அவர்களுக்கும் அவங்களை சார்ந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ இப்போ எல்லாரும் சொன்னாங்க, எனக்கு முன்னாடி பேசினவங்க IAS ஆஃபீஸர் எல்லாரும் சொன்னாங்க, இந்த ஸ்கூலில் நம்ம முக்கியமாக கற்றுக்க வேண்டியது ஒழுக்கம். ஸோ ஒழுக்கம் நல்லா இருந்தால் மேலும் மேலும் படிப்படியாக முன்னேற முடியும். இதற்கெல்லாம் நாங்கள்லாம் ஒரு சான்று. என்னுடைய நண்பர் ஷாயின் ஷா மற்றும் மற்றவங்கள்லாம் வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க சார்பில் உங்கள் அனைவருக்கும் இந்த வாய்ப்பினை அளித்த உங்களுக்கு, இறைவனுக்கு, நம்ம தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். சென்னையில் ஸ்பாட் ஹாஸ்பிட்டல் அதனுடைய டாக்டர் தான், அதனுடைய நிறுவனர் தான் ஐயா அவர்கள் டாக்டர் ரமேஷ் பாபு அவர்களை அன்போடு வாழ்த்துக்கிறேன். உள்ளூரில் இருக்கக்கூடிய நம் பள்ளியின் எல்லா நிகழ்வுக்கும் வரக்கூடியவர் என்னுடைய அன்பு நண்பர் ஷாயின் ஷா. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் கீழே இருக்காங்க, நான் மேலே இருக்கின்றேன். அது தயவுசெய்து மன்னித்துக் கொள்ளவும். எங்களை உயர்த்தி விட்டவர்கள் நீங்கள் தான். இந்த பள்ளி அனைவரும் சொன்னது போல ஒழுக்கத்திற்கு மேல் போனது. இறைவனுக்காகவும் இந்தியாவுக்காகவும் என்பதுதான் இந்த பள்ளியின் குறிக்கோள். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்லையா, அது அடிப்படையில் கொண்டதுதான் இந்த பள்ளி. நான் ஒரு சில சம்பவங்கள் சொல்கிறேன். நான் 9ஆவது படித்து கொண்டிருக்கும்போது 9th F செக்ஷன் போட்டுட்டாங்க. ஏன்னா என்னுடைய அருமை குருநாதர் மரியாதைக்குரிய அமரர் திரு அதிரி ஆர் ஐசக்ஸ் அவர்கள் அப்போது ஹெட்மாஸ்டர் இருந்தார்கள். அவரிடம் சென்றேன். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப நல்ல பழக்கம். அவர்கிட்ட போயிட்டு, சார் நான் 9th Fல 9th Cக்கு போகணும் அப்படின்னு சொன்னேன்.
ஏன்னா அப்படின்னு கேட்டார். சார் 9th சியில் என்னுடைய நண்பர்களாக நிறைய இருக்காங்க, அதனால் இங்கே போகிறேன் அப்படின்னு. சரி 9th சி யார்? நான் கிளாஸ் டீச்சர்னார். ரிச்சர்ட் பாஸ்கர் அப்படின்னு. அப்போ அவர் தான் வந்திருந்தார், என்னுடைய ஆசிரியர் வந்திருக்காரு. அவருக்கு இது தெரியாது. ரிச்சர்ட் பாஸ்கர் அப்படின்னு உடனே ஹெட்மாஸ்டர் என்ன பண்ணார்? அப்போ கனகராஜ் பியூன் வேலை செஞ்சு கொண்டிருந்தார். கனகராஜ் பெரம்பெடுனார், பெரம்பெடுத்தார். நீட்டா கையினார். நான் கையை நீட்டிட்டேன். எதுக்கு என்னன்னு கேள்வியெல்லாம் கிடையாது, நீட்டிட்டேன். பலார்னு அடித்தார். அதுக்கப்புறம் ஏன்னா ரிச்சர்ட் பாஸ்கர் உடனே கோலியாக விளையாடுறான். ஒரு ஆசிரியர் பேரை சொல்கிறது மரியாதையாக மிஸ்டர்னு சொல்கிறதில்ல அப்படின்னு அந்த சின்ன உதாரணங்கள், சின்ன ஒழுக்கங்கள். அதே மாதிரி நம்முடைய இந்த ப்ரேயருக்கு வரும்போது எல்லாம் லைனில் தான் வரணும். என்னுடைய நண்பர் ஒருத்தர் லைன்லேயே வந்துட்டு இருக்கும்போது அப்போ வந்து ஸ்பெஷல் டோனி கிராஃப்ட்னு பேர், அந்த டோனி வச்சுட்டு வந்தார் அவர். அந்த நம்பர் பேர் சொல்லக்கூடாது. வந்துட்டு இருக்கும்போது ஹெட்மாஸ்டர் வந்து அவர் எப்போவுமே சிங்கம், நம்முடைய ஹெட்மாஸ்டர் அஜய் அவர்கள் சிங்கம் மாதிரி எந்த இடத்துலையும் எப்படி அவர் பறக்கும் பழைய மாதிரி எந்த இடத்துலையும் இருப்பார். தூணிலையும் இருப்பார், துயர் இருக்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் சுற்றிட்டு இருப்பார். அவர் பார்த்துட்டு தூரத்துலேருந்து பார்த்தார் அப்படின்னு கூப்பிட்டார். அந்த டோனி கிராஃப் அப்படியே பிடிச்சி நான் அழகாக அறிஞ்சார். நாளையிலேருந்து இது மாதிரி எந்த டிசி கொடுத்து அனுப்பிச்சுட்டார். இதை மாதிரி இந்த ஒழுக்கத்திற்கு பேர் போனது நம்மளோட பள்ளி. அந்த பள்ளியில் நாம் எல்லாம் அடைகிறோம், பெருமைப்படுகிறோம். எங்களை அழைத்து இந்த விழாவிற்கு கௌரவித்த எங்களுடைய அன்பு நண்பர்னு சொல்ல அன்பு தம்பிங்களோட சொல்லலாம். ஏன்னா என்னோட இடைவரதான் அவருக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். 76-77 பேட்ச் சார்பாக நம்முடைய தலைமை ஆசிரியர்களுடைய பிறநாளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அடுத்தது அதாவது மௌரிய மன்னர்களில் மிக சிறந்தவர் சந்திரகுப்த மௌரியர். அதிகம் தான் சொல்கிறேன். சந்திரகுப்த மௌரியர். முகலாயர்களில் மாமன்னர் அக்பர். பல்லவர்களிலே சிறந்தவர்கள் நரசிம்மன். அதை போன்று இந்த பள்ளியின் பல தலைமை ஆசிரியர்கள் கண்டது. ஒழுக்கத்திற்கு மேற்கொண்ட நம்முடைய அருமை தலைமை ஆசிரியர் திரு ஆர் ஐசக் அவர்கள் எங்களை நேரத்தில் பிளாட்டினம் ஜூப்ளி கொண்டாடினார். அதற்கப்புறம் என்னுடைய அருமை நண்பர் திரு ஹியூபர்ட் அவர்கள் இந்த விழாவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கார். அவருக்கு எங்களுடைய பழைய மாணவர்கள் சார்பாக மரியாதை செய்கிறோம். நன்றி, நன்றி, நன்றி. அடுத்த கலை நிகழ்ச்சி தொடரும். நான் எதிர்பார்த்ததை விட 10 மடங்கு கூட்டம். ஒருவேளை எல்லாரையும் உட்கார வைத்தனா சரியா அவங்களை வரவேற்றான்னு தெரியல. உங்கள் யாவருக்கும் மனமார்ந்த நன்றி. ஆயர் பெருமக்களை மேடைக்கு அழைக்கிறோம். அதற்கு முன்னால் 88-90 அவர்கள் வந்தீங்கன்னா வாழ்த்திட்டு உடனே போயிடலாம். 80ஆம் ஆண்டு முதல் 90ஆம் ஆண்டு படித்தவர்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஐயா வாங்க, பிஷப் ஐயா வாங்க, மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவர்களை நாம் கௌரவிக்க இருக்கிறோம். குத்துவிளக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாங்க. அனைவருக்கும் உணவு இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து விருந்தினர்களுக்கும் அந்த HM குவார்ட்டர்ஸ் ஆண்ட விருந்து, அனைத்து பிள்ளைகளுக்கும் அந்த கிரவுண்டில் விருந்து, சம விருந்து தான். எல்லாருக்கும் வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் 2 இருக்கிறது எல்லாருக்கும். தயவுசெய்து அந்த 80-90 பேராயர் உள்ளிட்ட இவங்கெல்லாம் வந்தீங்கன்னா இது முடிந்தவுடன் ஆயர்களை கௌரவிப்போம். ஆயர்களை கௌரவித்தவுடன் சர்ச் போர்ட் மெம்பர்ஸை கௌரவிப்போம். அதன் பிறகு நம்முடைய துணை சபாநாயகர் ஐயா அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார்கள். குத்துவிளக்கு ஏற்றுங்க. இது பெரிய கூட்டம், சீக்கிரம் வந்தீங்கன்னா ஏற்றிடலாம். 5 பேர். தேங்க்யூ.
பெரிய கூட்டமாக அவங்க ரொம்ப நேரமாக காத்துட்ருக்காங்க. எல்லாரும் காலையோடு போயிடுவாங்களோன்னு பயமாக இருக்குது. அதனால தான் இவங்களை மதியானத்துக்கு மாற்றினேன். இருந்தாலும் எல்லாரும் மதியம் மாலை வரை இருக்க வேண்டும். இன்னும் அநேக கலை நிகழ்ச்சிகள், பள்ளி மாணவிகளுடைய கலை நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது. இவர்களுக்கு நம்முடைய குழுவின் சார்பாக இவர்கள் அனைவரையும் சால்வை போர்த்தி அவர்களை கௌரவிக்கிறோம். வந்திருக்கின்ற பழைய மாணவர்கள் அனைவருக்கும் இந்த விழா மலர் அனுப்ப வேண்டும். ஆகவே வந்திருக்கிறவர்கள் உங்களுடைய குரூப்போடு சேர்ந்து உங்களுடைய விலாசத்தை எங்களுக்கு அனுப்பி கொடுத்து விட்டு சென்றால் நிச்சயமாக உங்கள் வீட்டுக்கு விழா மலர் வரும். இந்த நிகழ்ச்சியுடைய படங்களையும் சேர்த்து போட இருக்கிறோம். அதனால தான் இன்றைக்கி வெளியிடலை. தயவுசெய்து அதை மட்டும் தெரிஞ்சுங்க. எல்லாருக்கும் துண்டு போத்துமா, கரங்களை தட்டுவோம். அனைவரும் ஐயா ஐயா போங்க, எல்லாரும் போங்க. நீங்கள் வந்து பேசல. ஏஎச்எம் பிரவீன் வரலையே, அந்த பேட்ச். சாந்தகுமார் வரல. ரைட் ரைட், தேங்க்யூ. இவர்களுக்கு நம்முடைய ஆசிரியர்கள் கௌரவிப்பார்கள். சீக்கிரம் துண்டு போது டக்கு டக்குன்னு எல்லாருக்கும் போடணும். அனைவரையும் கௌரவிக்கிறோம். இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் யூடியூப்ல வராதவர்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சீக்கிரம் கொஞ்சம் உடனடியாக போடுங்க எல்லாருக்கும். நீங்கள் ஒரு ஆர்டராக நின்னீங்கன்னா அழகாக ஃபோட்டோ எடுத்துடலாம். கொஞ்சம் நல்லா ரவுண்டாக நின்னா இருக்கட்டும். எல்லாருக்கும் துண்டு போத்தணும் ப்ளீஸ். சீக்கிரம் அந்த கமிட்டிக்கு பாருங்கள். பின்னால் நிறைய பேர் இருக்காங்க பாருங்கள். இந்த ரவுண்டு தயவு செய்து ஐயா, இந்த ரவுண்டு கொஞ்சம் தூரமாக அப்படி நின்னீங்கன்னா எல்லாரும் தெரிவாங்க. ரைட், இங்கே வா, இங்கே வா, எடுத்துட்டு போடு, போடு, எடுத்துட்டு வாங்க. ஐசக் எல்லாருக்கும் சீக்கிரம் ஜூலி பென் அனைவருக்கும் சிறப்பான உணவு இருக்குதுன்றதை மறந்துடாதீங்க. போயிட போறீங்க. இந்த 80 to 90 பேட்சில் தான் மிஸ்டர் இன்ஜினியர் புகழேந்தி அவர்கள் படித்தார்கள். அவர்கள் ஏதோ ஒரு சர்ப்ரைஸை இப்போ சொல்லணும்னு என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அவர்கள் இந்த 80 to 90 சார்பாக அவர்கள் பேசுவார்கள். எங்க மிஸ்டர் புகழேந்தி? ஒன் செகண்ட். ஆக்சுவலாக இது இல்லை, அதுக்கு முன்னாடி பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு சின்ன வீடியோ ஏவி ப்ளே பண்ணலான்ட்டு. ஓகே, பண்ண முடியுமா? அது வால்யூம் இருக்கா? அதுக்கு 1 மினிட் வால்யூம் இருக்குங்களா? அதுக்கு ஓகே, இது போட்டு முதல்ல ஃபோட்டோ எடுத்துக்கலாம். வால்யூமோட போடுங்க. வால்யூம் இருக்கா? வால்யூம் இருக்கா? Exponential growth in distributed solar power generation in the next 10 years. By 2050, it is expected to have 12 million beginningல தான் போடு. பிரவீன் ராமன் ரெடி? ஓகே, ரெடி. 1 செகண்ட். முதல்ல பிரவீன் போப்பா, எங்க செட் சார்பா. ஓகே, ஹாய் பிரவீன் சாந்தகுமார். ஹாய் வாடா. அன்பிக்கிறவர்களே, இப்போது நான் பேராயராக இருக்கவில்லை, மாறாக என்னுடைய நண்பர்களை பார்த்தவுடனே நான் மாணவராக மாறிவிட்டேன். பிரவீன், சாந்தகுமார், ராமன் எல்லாம் பார்த்த உடனே மகிழ்ச்சியாகிவிட்டது. ஆகவே எங்கள் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு எங்கள் அணியின் சார்பாக நாங்கள் மனமார்ந்த அந்த பொன்னாடை போத்தி நாங்கள் மகிழ்கிறோம். கடவுள் அவரை ஆஸ்வதிப்பாராக, அவருடைய குடும்பத்தை ஆஸ்வதிப்பாராக. பல்லு போயிடுச்சு அவனுக்கு.
ரொம்ப சந்தோஷம் சார். கங்க்ராச்சுலேஷன், ஹாப்பி பர்த்டே. இல்லை அவங்க மேலே இருக்கட்டும், சைடில் இருக்கட்டும். சொல்லிடுறீங்களா? கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் சைடில் இருக்கீங்க, கொஞ்சம் வந்துங்களா? நம்மளுடைய பேட்ச் பிரகாரம். அன்பிற்குரியவர்களே, உங்களுடைய தலைமை ஆசிரியர் அவரும் என்னோடு கல்லூரியிலே பயின்றவர், பொறையார் கல்லூரியிலே அவர் படிக்கும் ஒன்றாக பயின்றவர்கள் தான் நான். அவரும் என்னுடைய வயதுக்கு ஒத்தவர் தான். ஆகவே நாங்கள் எல்லாரும் ஒரே வகுப்பு, இன்றைய பொறுத்தவரையிலே நாங்கள் எல்லாரும் ஒரே வகுப்பு தோழர்கள் தான். தேங்க்யூ. ஓகேடா, சரி கீழே இறங்கி. சரி, தேங்க்ஸ். ஓகே, சரி போகலாமா? அது தெரியல, அது தெரியல. அது ஒரு சரி, ஓகே, சரி, அப்படியா? இல்லை, இது இருந்தால் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். சரி, கொஞ்சம் எல்லாரும் ஒரு 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 2 நிமிஷம் கொஞ்சம் ஒதுங்கிறதுனாக்கா ஒரு சின்ன ஏவி இருக்கு, அதை காமிச்சிட்டு இதை பெண்ண நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஆன் பண்ணுறீங்களா? கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறீங்களா? பிரவர் பேர் பண்ணுறியா? இது வந்து என்னுடைய இந்த rate. Solar energy has proven to reduce carbon emissions. Solar systems with infinite energy are expected to play a major role in renewable energy for generations in the years to come. It is forecasted that by 2050, 85% of the electricity generated in the United States is expected to be fulfilled from renewable energy sources. The state of California is pumping in 1 gigawatt solar power to the electrical grid each year for the past 10 years. Commonwealth of Virginia and North Carolina have both joined the solar power race along with the western states. During the last 2 years, these 2 states are expected to see an exponential growth in distributed solar power generation in the next 10 years. By 2050, it is expected to have 12 million solar jobs to fulfill the growing solar energy industry. To support Henry County to take part in the solar economy future, a collaborative partnership is formed between Virginia Tech University, Henry County Economic Development Corporation, and Advanced Energy Solutions to construct a clean energy technology center in Ridgeway, Henry County, Virginia. This clean energy technology center will carry out research and development and solar professional development in distributed solar protection control systems, clean energy technologies, portable solar panels, solar trees, and agrivoltaics farms. The main building of this clean energy technology center will be renovated to build a prototype digital control panel assembly training stations with artificial intelligence-based learning on renewable energy protection control systems, reliability assessment and monitoring systems. Portable solar panels are energy savers during disasters and an emergency lifesaver for outdoor campers, hikers. CETC will carry out research and developments, projects in portable solar panels for military applications, outdoor camping needs, and exports. Solar trees are the real alternate to solve the major hurdle encountered by the residential rooftop solar system customers. Customers with less than 7 years life left on their roof are reluctant to take advantage of rooftop solar systems due to the heavy costs associated with reinstalling solar systems due to roof replacements. The Pastors are requested to come to the stage. Ideal solution for rural residential customers. The front of the main building will be installed with the custom designed indigenous solar tree. This research and development project of the solar tree will be a breakthrough alternative for rooftop solar systems of single-family residential homes. Technicians will have hands-on training on the custom design, installation, and testing of the solar trees. The front of the CETC's center space will be developed as a training field for solar technician training and customer awareness on green energy and CO2 emission-free buildings. This project will service local solar installers and contractors in developing their workforces in solar system installation and commissioning in solar farms. A prototype agrivoltaic farm will be constructed
constructed at the back of the building. This agrivoltaic farm will serve as R&D initiative in a new emerging technology in solar farms. The Clean Energy Technology Center projects to create 15 renewable energy jobs in the next 2 years, with the average wage 10 to 15% more than the average household earnings in Henry County, Virginia. The Solar Tech Park will enhance population awareness on green gas emissions, global warming concerns, and emerging clean energy technologies. The Clean Energy Technology Center will be a gateway for advanced energy technologies emerging throughout the state of Virginia. தேங்க்யூ. அது பில்டிங்கை போடுறியா, கொஞ்சம் பில்டிங் பிக்சர் போடுறியா? பில்டிங் பிக்சர் ஒன்று போட்டுட்டு. ஓகே, வெரி குட். ஓகே, குட். தேங்க்யூ. சாரி ஃபார் எல்லாம் கூட டைமெல்லாம் எடுத்துக்கிறது கொஞ்சம் சாரி. இது ஒன்று சொல்ல விரும்புகிற ஒன்று. ஆக்சுவலாக நான் இந்த டேனிஷ் ஃபிஷன் பெரிய ஆலமரத்தில் விழுந்த ஒரு விழுது நான் ஒரு விதையில நானும் ஒரு விதை தான். அது மாதிரி எவ்வளோ பேர் பண்ணிடுறாங்க. நான் வர்ஜீனியாவில் என்னுடைய கம்பெனி இது அட்வான்ஸ் எனர்ஜி சொல்லிட்டு வர்ஜீனியா ஸ்டேட்டோட அவனுடைய கொலாபரேஷனோட வர்ஜீனியா டெக் யூனிவர்சிட்டியோட இந்த டெக்னாலஜி சென்டர் வர்ஜீனியாவில் வந்துட்டு இருக்கு சார். அதனுடைய வர்ஜீனியா அந்த டெக்னாலஜி சென்டருக்கு நான் ரொம்ப நாளாக ஒருத்தர் தேடி இருந்தேன். யார் அதை ரன் பண்ண போகிறாங்க, எங்கே கிடைக்க போகிறாங்க அப்படின்னு. கண்டுபிடிச்சிட சார் இங்கே அது நீங்கள் தான். அது ஓகே, உங்களுக்கு விருப்பம் இருந்தாக்கா 2027 ஜனவரியில் இந்த சென்டருக்கு நீங்கள் இன்சார்ஜ் ஆக போவீங்க. அகெயின் தேங்க்யூ சார். ஏன்னாக்கா இது வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக சொல்ல வரேன் எனக்கு. அங்கே சோலார் ட்ரீ இருக்கிறீங்களா? இது இனோவேட்டிவ் ப்ராடக்ட், எங்களுடைய கம்பெனியோடைய ப்ராடக்ட். அது இது இதனால் வர்ஜீனியா ஸ்டேட்டே நாங்கள் கம்பெனி ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்குது முன்னாடி. இது என்னுடைய பக்கத்து ஸ்டேட் நார்த் கரோலினா ஸ்டேட் அவங்க ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணி எங்களை கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் டிசம்பரில் ஒரு பிளான் நாங்கள் ஓப்பன் பண்ண போகிறோம். இந்த சென்டருக்கு இது க்ளீன் எனர்ஜி டெக்னாலஜி சென்டர்னு பேர், சிடிசி சென்டர்ன்ட்டு. அதுக்கு ஒரு சான்சலர், ஒரு வைஸ் பிரசிடென்ட் வேணும்னு தேடிட்டு இருந்தேன். இங்கே கிடைச்சிட்டாரு. தேங்க்யூ சார். உங்களுடைய ஷுவர், உங்களோடு சேர்ந்து நான் பணியாற்றுவதுக்கு தயாராக இருக்கிறேன். இங்கே அநேக திருச்சபையில் இருக்கிறவங்களாம் அது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நான் வெளியில் போகிறேன்றதும் அவங்களுக்கு அதிக மகிழ்ச்சி இருக்கும். ஆனால் ஆண்டவர் எங்கே போனாலும் என்னை வழி நடத்துவார். தேங்க்யூ. நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களுடைய கிறிஸ்மஸ், உங்களுடைய பர்த்டே கிஃப்ட் சார் எனக்கு. இது ஜனவரி 2027 ஜனவரியில் இது ரெடி ஆக போகுது. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிளான் இது. நீங்கள் விருப்பம் இருந்தாக்கா இந்த கிஃப்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம் சார். இது உங்களுக்கு எப்போ இது ஓப்பன் ஆன கிஃப்ட். இது இங்கே இருக்கிற மாணவ மணிகளுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த கம்பெனி ஆற்றல் தான் அங்கே, மூளை இங்கே. இந்த இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்களா, எல்லா ஒரு ஸ்டூடெண்ட்டை இந்த டெக்னாலஜி சென்டருடைய நெக்ஸ்ட் இன்ஜினியராக வரணுன்றது என்னுடைய ஆசை. அதுதான் நான் இந்த ஸ்கூலுக்கு நான் கொடுக்குறேன். என்னால் முடிஞ்சது அது. ஏன்னா நான் ஆல்வேஸ் பிலீவ் இன் சம்திங். நீங்கள் கொடுக்குறது எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோ கடவுள் கொடுப்பார் உங்களுக்கு. இது என்னுடைய பிலீஃப். அது நான் கொடுக்க எனக்கு கடவுள் அதிகமாக கொடுக்குறாரு. சொல்லுங்கள். இது இந்த உங்களை பல சொல்கிறீங்களா, இங்கே இந்த ஸ்கூலில் படிக்கிற எல்லா பசங்களுக்கும் டாப் 10% ஸ்டூடெண்ட் இந்த டெக்னாலஜி சென்டரில் என்ஜினியர்ஸாக இருக்கணும்னு என்னுடைய ஆசை. அதுக்கு என்னன்னாலும் என்ன பண்ண முடியுமோ நான் கண்டிப்பாக நான் பண்ணுவேன். அதுக்காக தான் டாக்டர் மிஸ்டர் ரூபர்ட்டை கண்டுபிடிச்சேன்னு சொன்னேன். தேங்க்யூ ஸோ மச் சார். அகெயின் விஷ் யூ வெரி மோர் ஹாப்பி பர்த்டே. பல்லாண்டு வாழன்னு மனசாட வாழ்த்துறேன். எல்லாரும் தேங்க்யூ. நேற்று மாலை வந்ததுலேருந்தே உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு, ஒரு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிகிட்டே இருந்தார். நான் ஓய்வு பெற போகிறேன்ற மூடில் இருந்தேன். ஆனால் எனக்கு புது பணியை அவர் யோசித்து கொடுக்குறாரு. நிச்சயமாய் நீங்கள் எதிர்பார்ப்பதை எல்லாம் சிறப்பாக செய்ய கடவுள் எனக்கு பலனை கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. ஆயர்கள் எல்லாம் அப்படி முதல் நான் கிரீட் பண்ணணும். இருங்க, என்ன கிரீட் பண்ணுறதுக்கு வர நான் சொல்லலை. தயவுசெய்து பாஸ்டர்ஸ் மற்றவங்களாம் இறங்கிடுங்க. பாஸ்டர்ஸ் எல்லாம் வாங்க, அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்க போகிறோம். ப்ளீஸ். என்னை வாழ்த்துவது என்பது மதிய லஞ்ச் பிரேக்கில் தான். ரைட், ஓகே. என்னுடைய மூடை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் ப்ளீஸ். தயவுசெய்து பேராயரே காலைல வந்த உடனே கேட்டார், உங்களை எப்போ வாழ்த்தணும்னு. ஐயா நான் சொல்லுவேன், அது வரைக்கும் பொறுமையாக இருக்கேன்னு இருந்தேன். இப்பொழுது ஆயர் பெருமக்களுக்கு பரிசுகள், எல்லாருக்கும் சால்வை போர்த்தி எல்லாம் உள்ளவாங்க. எல்லாருக்கும் ஒரு ஸ்டோல், 700 ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஸ்டோல் வழங்குகிறோம். அதை நான் வரேன்.
முதல்ல இந்த விழாவின் சிறப்பு பரிசாக அவர்களுக்கு இது வழங்கப்படுகிறது. ஆயர்களுடைய அங்கிக்கு மேலே போடப்படுகின்ற அந்த ஸ்டோலை வழங்குகிறோம். Happy birthday. Thank you. Happy birthday. Happy birthday. Thank you. Thank you. Thank you. போட்டு டவல் போட்டு போய் உங்க அண்ணனுக்கு போட மாட்டேன். அவர் எனக்கு ரொம்ப வேண்டி இருப்பான். ஜிகினா ஸ்டோர் இல்ல போட்டோ ஸ்டோர். வாமா அப்படியே ஷால் போடலப்பா. அவளுக்கு போட ஆயிரமா போடுப்பா. சொந்தக்காரர் போட்டு தங்கதோர வாங்க, தங்கதோர சீனியர் பாஸ்டர் வாங்க. அங்க பாருங்க கொஞ்சம். போட்டோ ஓடி. சரி போட்டாச்சு, பரவாயில்ல வாங்கிக்கிங்க. ஏங்க ரிட்டர்டாக போட்டு என்ன கொடுக்குறீங்க? யாரு கொடுங்க? சரிங்க. நன்றி. இப்பொழுது நம்முடைய துணை சபாநாயகர் அவர்கள் வாழ்த்துரை வழங்கிய பிறகு ஆளுங்குழு உறுப்பினர்கள் அழைக்கப்படுவார்கள். ஐயா அவர்கள் நீண்ட நேரம் நமக்காக உட்கார்ந்துருக்காங்க. ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஆளுங்குழு உறுப்பினர் ரெடியாக இருந்தால் மேலே வந்துடுங்க, உங்களுக்கு கிரீட் பண்ணிடலாம். சர்ச் போர்ட் மெம்பர்ஸ் வாங்க. ஐயாவும் மேடையில் வந்து பேச ஆரம்பிப்பாங்க. வாங்க. எங்க ஸ்டோல் எங்கம்மா? யாருக்கு வரலன்னு சொல்லிடுங்க ப்ளீஸ். இப்பொழுது ஆளுங்குழு உறுப்பினர்களை மேடைக்கு அழைக்கிறேன். உடனடியாக வந்து போங்க ப்ளீஸ். அனைத்து ஆளுங்குழு உறுப்பினர்களும் மேடைக்கு வந்து நம்ம ஐயாவுக்கு சிறப்பு செய்ய முன்பாக வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நமது ஆளுங்குழு உறுப்பினர்களோடு நம்முடைய துணை சபாநாயகர் ஐயா அவர்களும் இன்று இந்த சிறப்பு செய்கிறார்கள். எல்லாரும் தெரிகிற மாதிரி நில்லுங்க. ஆளுங்குழு உறுப்பினர் சார்பாக ஐயா அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்படுகிறது. ஆளுங்குழு உறுப்பினர்கள் அனைவரின் சார்பாக செயலாளர் ஐயா அவர்களுக்கு இந்த பரிசு வழங்கப்படுகிறது. அதை நம்முடைய மூத்த உறுப்பினர் அவர்கள் அளிக்கின்றனர். ஆளுங்குழு உறுப்பினர்களுக்கு அவங்களுக்கு கிஃப்ட் வழங்கப்படும். இந்த சென்டினரியோட கிஃப்ட் 125th கிஃப்ட் வந்து இது பொறிக்கப்பட்ட நம்முடைய சென்டினரி பொறிக்கப்பட்ட ஃப்ளாஸ்க் வழங்கப்படுகிறது. அதனை நம்முடைய அனைத்து ஆளுங்குழு உறுப்பினர்கள் சார்பாக நம்முடைய பாசத்துக்கும் மரியாதைக்கும் உரிய துணை சபாநாயகர் திரு பிச்சாண்டி ஐயா அவர்களுக்கு இந்த மரியாதை செய்யப்படுகிறது. ஆளுங்குழு உறுப்பினர்களுக்கு நம்முடைய பள்ளியினுடைய லோகோ பொறிக்கப்பட்ட ஃப்ளாஸ்க் வழங்கப்படுகிறது. அதோடு கூட சால்வை அணிவிக்கப்படுது. எல்லாரும் தயவுசெய்து யாரையும் விட்டுறாதீங்க. சரி, யாரையும் விட்டுறக்கூடாது. ரைட், அவங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருப்பாங்க. எல்லாருக்கும் நன்றி. இப்பொழுது துணை சபாநாயகர் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார். பின்னாடி நிற்கலாம், எல்லாம் முன்னாடி. அன்புக்கும் மரியாதைக்குரிய ரெவரண்ட் டாக்டர் விவிஜே குருநாதன் ஐயா அவர்கள் முடிவு ஏறெடுப்பார்கள். தொடர்ந்து இங்கே கலை நிகழ்ச்சிகள் நடக்கும். உணவுக்கு ஆங்காங்கே உணவு உண்டு. மீண்டும் இங்கே கூட வேண்டும். 2:30 மணியிலிருந்து 5:30 மணி வரை மதிய நிகழ்ச்சி நடைபெறும்.
இறைவேண்டல் செய்வோம். எல்லாரும் அமைதியாக இருந்தால் நல்லது. கடவுளுக்கும் இந்தியாவுக்கும் பணி செய்யும்படியாய் இந்த இடத்திலே நிறுவப்பட்ட இந்த பள்ளிக்கூடத்தினுடைய ஆரம்பமும் எல்லா அதிகாரமும் கொண்ட எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். 125 மைல் கற்களை நாங்கள் கடந்து வந்தோம். ஒவ்வொரு மைல் கல்லை கடந்து வரும் பொழுதும், ஒவ்வொரு ஆண்டை கடந்து வரும் பொழுதும் கடவுள் எங்களோடு பிரயாணம் செய்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த 2ஆம் நாள் கூட்டத்தை கூட சிறப்பாய் நடத்தி முடிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தீர். பிற்பகலிலும் கர்த்தருடைய துணை எங்களோடு கூட இருக்கட்டும். நல்ல மழையை கொடுத்ததற்காக நன்றி. இந்த மழையினால் நிகழ்ச்சிகள் தடைபடாதபடிக்கு கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரை வந்திருக்கின்ற பெரியவர்கள், பிள்ளைகள், மாணவர்கள், ஆசிரியர்கள், விருந்தினர்கள் எல்லாருக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து ஆசீர்வதித்தருளும். விசேஷ விதமாய் இன்றைக்கு பிறந்த நாளை கொண்டாடுகின்ற மிஸ்டர் ஹியூபர்ட் தனசுந்தரம் அவர்களுக்காக நம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். அவருக்கும் அவருடைய துணைவியாருக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் மருமக்களுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய கிருபை என்றென்றைக்கும் தங்கியிருப்பதாக. அந்த குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதியும். இந்த பள்ளி வளாகத்திலே அவர்கள் செய்த எல்லா பணிகளையும் கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக. எல்லாவற்றும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நிகழ்ச்சிகளுக்காக உழைத்தவர்கள், வேண்டிக் கொண்டவர்கள், உதவி செய்தவர்கள், பணம் கொடுத்தவர்கள் எல்லாருக்காகவும் நான் வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரோடு கூட இருந்து அதன் பலனை அவர்களுக்கு நீர் கொடுப்பீராக. ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசு மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இந்த 2 நாள் கொண்டாட்டத்தினுடைய 2வது நாள் மத்திய நிகழ்வுகளோடும் நடக்கப் போகிற எல்லா சிறப்பு நிகழ்வுகளோடும் இன்னும் செயல்படுத்தி காப்பதாக. ஆமென்.